வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோவில் முக்கியமான பேங்கிங் அவேர்னஸான மோரட்டோரியம் பீரியட் விசஸ் கிரேஸ் பீரியட். மோரட்டோரியம் பீரியட்னா என்ன, கிரேஸ் பீரியட்னா என்ன, அதுக்கான வித்தியாசத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் அழகாக இதை மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக வெப்சைட்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பேங்க் எக்ஸாமுக்கான A to Z வீடியோ கோர்ஸ், மாக் டெஸ்ட், PDF கோர்ஸ்லாம் வந்துடும். அது முக்கியமாக சூப்பர் பேட்சும் நம்ம அதில் கொடுத்துட்றோம். சரிங்களா? சரி, இப்போ மோரட்டோரியம் பீரியட் என்ன, கிரேஸ் பீரியட் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் வேலை கட்டி நடந்துக்கிட்டே இருக்குது, கட்டி முடிச்சிட்டிங்க அப்பார்ட்மெண்ட்டை. பட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் குடி வர்றதுக்கு கால அவகாசம், டைம் எடுத்துக்கும். கரெக்டாக உடனே எல்லாருமே குடி வந்துட மாட்டாங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கொஞ்சமாக கட்ட 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 நீங்கள் விளம்பரம் கொடுப்பீங்க. சரிங்களா? ஒரு கால அவகாசம் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ பேங்க்கு பார்த்தீங்கன்னா, சரிப்பா மக்கள் வர்றதுக்கு கால அவகாசம் ஆகும்ல, ஒரு 2-3 மாதம் டைம் எடுத்துக்கப்பா இஎம்ஐ பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இஎம்ஐக்கு ஒரு ஹாலிடே மாதிரி கொடுக்கறது. நீ ஒரு 2 மாதம் டைம் எடுத்துட்டு அப்புறம் நீ இஎம்ஐயை பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அதுதான் மோரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ கிரேஸ் பீரியட்னா என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளே வச்சு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐ பே பண்ண ஆரம்பிச்சிங்க. சரிங்களா? நீங்கள் பேங்க்குக்கு இஎம்ஐ நார்மலாக ஒரு லோனை வாங்கிட்டு பே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு இஎம்ஐ மட்டும் உங்களால் பே பண்ண முடியலை. சரிங்களா? எல்லா இஎம்ஐயும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டிங்க. கடைசி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா உங்களால் பே பண்ண முடியலை. அப்போ பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கால அவகாசம் கொடுக்குறான். சரியா? நீ இஎம்ஐ பே பண்ண தவறிட்ட, இன்னும் ஒரு 10-15 நாள் டைம் எடுத்துக்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஒன்றும் கட்ட வேணாம். ஒரு 10-15 நாள் டைம் எடுத்துட்டு அந்த இஎம்ஐ ரீபே பண்ணிடுன்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட். சரிங்களா? இஎம்ஐக்கு ஹாலிடே கொடுக்கறதுக்கு பேர் மோரட்டோரியம் பீரியடு. இஎம்ஐக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வேணான்னு ஒரு பீரியட் கொடுக்குறாங்களே, அதுதான் கிரேஸ் பீரியட். ஸோ இந்த மாதிரி அழகாக பேங்கிங் அவன ஷார்ட்ஸ் நான் டெய்லியுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள், நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. CWJ50 அப்படின்ற கூப்பனோட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே எல்லாமே அழகாக டீச் பண்ணியிருப்பேன்னா. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.